பேய் பங்களா. இது ஒரு திகில் கதை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த மயானத்தில் அந்த வீடு பாழடைந்து போய் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. பக்கத்திலேயே ஒரு பட்டுப்போன மரம் ஒன்று இருந்தது. இரண்டும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு அமானுஷ்ய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றியிருந்தது. வீட்டின் வாசல் கதவில் தொங்கிய பூட்டு துருப்பிடித்து அதை திறந்து பல வருடங்கள் ஆகியிருக்கும் என்று பறைசாற்றியது. விக்னேஷ் அந்த வீட்டின் வழியாகத்தான் தனது 5 நண்பர்களோடு காலேஜுக்கு போவான். எப்போதும் அந்த வீட்டை பற்றி தான் பேச்சு. விக்னேஷ் சொன்னான், அந்த வீட்டில் எட்வர்ட்ன்ற ஒரு வெள்ளைக்கார துறை இருந்ததாகவும் அவர் பயங்கர கோபக்காரன்றதும் எப்போதும் அவர் கண்கள் இரண்டும் சிவந்து போயிருக்கும் என்றும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னதான் அந்த வீட்டில் அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார்னு சொன்னாங்க என்றான். அன்றையிலிருந்து அந்த வீடு பூட்டி தான் இருக்குது என்றான். இரவு 9 மணிக்கு மேல் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. நடுராத்திரியில் அவரோட ஆவி இங்கே சுற்றுறதா சொல்கிறாங்க. டேய், அது சுடுகாடுடா, அங்கே பேய் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் யாருடா உனக்கு சொன்னது என்று ஒரு நண்பன் கேட்டான். என் தாத்தா சின்ன வயசில் எனக்கு சொன்னது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற விக்னேஷ் என்றான் அவன் நண்பர்களில் இன்னொருவன். இதெல்லாம் சுத்த அம்ப கட்டுக்கதை என்றான் விக்னேஷ். அப்படின்னா நீ தைரியமான ஆள் தான், உன் தைரியத்தை சோதித்து பார்க்கலாம் என்றான் நண்பன். எப்படி? நடுராத்திரி இரவு 1 மணிக்கு நீ தனியாக அங்கே வரணும். அதை எப்படி நிரூபிக்கிறது? நீ இங்கே தைரியமாக வந்து இந்த கதவின் கொக்கியில் ஒரு ஒற்றை ரோஜாவை எடுத்து சொருகி வைக்கணும். அடுத்த நாள் காலையில் நாங்கள் பார்த்தா அதை உறுதி செய்வோம். என்ன பந்தயம் என்றான் விக்னேஷ். நாங்கள் 5 பேரும் இனிமேல் நீ சொல்கிறபடி நடக்கிறோம். ஆனால் ஒன்று, ராத்திரி 12 மணி வரைக்கும் நீ எங்களோட பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கண்ணு முன்னாடியே நீ இங்கே கிளம்பி வரணும். ஓகே, டபுள் ஓகே என்றான் விக்னேஷ். அன்று இரவு சொன்னபடி சரியாக இரவு 1 மணிக்கு அந்த மயானத்தின் வீட்டின் வாசல் கதவின் முன்னே வந்து நின்றான். விக்னேஷ் கையோடு கொண்டு வந்திருந்த அந்த ஒற்றை ரோஜாவை எடுத்து கதவின் கொக்கியில் சொருகி வைத்துவிட்டு திரும்பி விறுவிறுவென்று வீடு நோக்கி வேகமாக நடக்கலாம் என்று நினைத்தபோது பங்களா வாசலில் லைட் எரிந்தது. சகலமும் நடுங்கி போனான் விக்னேஷ். கதவு எளிதாக திறக்கப்பட்டு உள்ளே இருந்து ஒருவர் வந்து விக்னேஷை சாந்தமாக பார்த்தார். யார் தம்பி நீ? இங்கேருந்து போயிடு. இந்த நேரத்துக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது. போ. வியர்வை வழிந்த முகத்தோடு திக்கி திணறி கேட்டான் விக்னேஷ். ஐயா, நீங்கள் யாரு? என் பேர் எட்வர்ட். நான் இங்கே செக்யூரிட்டியாக வந்திருக்கேன். அரசாங்கம் என்ன இங்கே வேலைக்கு நியமிச்சிருக்கு என்றார். சரி சார், தெரியாமல் வந்துட்டேன் என்று திரும்பி வேகமாக நடந்தான் விக்னேஷ். ரோட்டுக்கு வந்து வீட்டை நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்தவுடன் எதிரே ஒரு ஆள் வருவதை பார்த்தான். அந்த ஆள் இவன் பக்கத்தில் வந்தவுடன் தான் நன்றாக தெரிந்தது. அது எட்வர்ட். அங்கேயே மயங்கி கீழே விழுந்தான் விக்னேஷ். ஆஸ்பத்திரியில் கண் விழித்த விக்னேஷ் வேறம்மாய் என்று கேட்க ஆரம்பித்து அதன் பிறகு அவனோட அதார்ச ஆவி எட்வர்ட் துறை மாதிரி ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டு மனநிலை பாதித்து ஊரை வலம் வந்து கொண்டிருக்கிறான். தைரியமாக மயானத்திற்கு சென்ற விக்னேஷுக்கு இப்படியானதற்கு என்ன காரணம் என்று விசாரணையில் இறங்கிய தோஸ்துக்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்னவென்றால், மயானத்துக்கு லேட்டஸ்டாக எட்வர்ட் மற்றும் ராபர்ட் என்ற 2 செக்யூரிட்டிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் ட்வின்ஸ். ஒரே மாதிரி முகச்சாயல் கொண்ட அண்ணன் மற்றும் தம்பி 2 பேரையும் தான் அன்றைக்கு ராத்திரி விக்னேஷ் பார்த்திருக்கிறான். என்ன செய்வது? எல்லாம் ஆவியின் செயல்